வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய விண்டர்லாண்ட் ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா டிஜிமான் கொலாபரேஷன் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு டிஜிமான் கொலாபரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக இந்த ஒரு எக்கு மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த ஒரு எக்குன்னா என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியாமே இருக்கும். இந்த ஒரு எக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தால் போய் நீங்கள் யூஸ் கொடுக்குற மூலமா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி வந்து கிடைக்கும். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுத்துருப்பான்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் அங்கங்கே சிஎஸ்ல பிஆரில் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இது கூட பார்த்தீங்கன்னா காயின் பிடிப்போம் இல்லையா, அந்த ஒரு காயின் பிடிக்கிறதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படியே ரத்த பாடுற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும் நான் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி காயின் பிடிக்கிறது. இந்த ஒரு கொலாபரேஷன் வரக்கூடிய இந்த ஒரு எமௌண்ட்டு பெட்டுக்கு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெட்டு வந்து ஃபயர் கக்கிற மாதிரி இன்னொரு எமௌண்ட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டீ செட்டு ஒன்று தராங்க அப்படின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிசிமன் தரக்கூடிய டீ செட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்குறது நல்லாவே இருக்கு. அந்த இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்பு, அவதார் பேனரு, அந்த பேட்டில் கார்டு இதெல்லாம் பார்க்குற கொஞ்சம் லுக்கும் நல்லாவே இருக்கும். ஒரு டிஜிமான் கொலாபரேஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியும் தெரியல ப்ரோ அப்படின்னா இந்த ஒரு புக் ஆட்டத்தில் இந்த ஒரு புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைங்கன்னா அப்பவும் வரக்கூடிய டிஜிமான் கொலாபரேஷன் புக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கொலாபன்றியா டச் பண்ணின்னு டிஜிமானை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்மளாலையும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஒரு அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய டிஜிமான் கொலாபரேஷன் ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு சோலாண்ட் கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து மற்ற சோழலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த ஒரு குளோவால் ஸ்கின்னு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஸ்டே ஸ்கின்னு தராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. லெஜெண்டரியான ஸ்கின்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேனல் ஈவெண்ட் வரும் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற சரம் தான் போயிட்டு இருக்கேன். அந்த இதுக்குள்ளேயே வரக்கூடிய ஃபீமேல் பண்டில் அப்படின்ட்டு இருக்காங்க. லெஜெண்டரியான பண்டில் கொஞ்சம் லுக்கும் பார்க்குறதுக்கு நேச்சுரல் லுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி பண்டில் யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே வரக்கூடிய டோக்கன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டோக்கனை வச்சு இந்த ஒரு ஃப்ரீ பண்டில் அதுக்கு மேல் பண்டில் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 2 பண்டில் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் கலர் ஹேர் வச்சிருந்தாலே அந்த ஒரு பண்டன் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலானை பேஸ் பண்ணி இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு தரப்புறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெய்ட் பண்டு வரப்போகுதுன்னு வச்சுக்கேன். 2 விதமான பண்டு நான் சொல்லியிருந்தேன். அது மெய்ட் பண்டில் இந்த ஒரு அரைவில் அனிமேஷன் எமௌண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரைவில் அனிமேஷன் எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஈவெண்ட்டு. இதே பண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து டைமண்ட்லாம் சேர்த்து வச்சுங்க. உங்களுக்கு லெஜெண்டரியான எமௌண்ட்ஸ்லாம் வேணும்னா இந்த ஒரு டோக்கன் மீது என்ன விஷயம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு எமௌண்ட் வேணும்னா இந்த ஒரு எமௌண்ட்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய இந்த ஒரு எஃபெக்ட் சீரியஸோட பண்டில் அப்படின்ட்டு இந்த ஒரு பண்டில் பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லாவே இருக்கும். அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் பண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மறக்காம காம்பா சொல்லுங்கள். இப்படியே உங்களுக்கு லெஜெண்டரியான ஒரு பேக் ஸ்கின்னு தருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கத்தியை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. குளோவால் ஸ்கின்னும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எல் சீரிஸ் வரும் இல்லையா, அந்த ஒரு சீரிஸை பேஸ் பண்ணி டோக்கன் வீலை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்டு வேறு வரப்போகுது. அப்படி விண்டர்லாண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் நம்ம கேமுக்குள்ளே ஃப்ரீயாக கொடுக்குற சான்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸமைட்டிக் ஸ்கின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ளே தரக்கூடிய கோடாரி ஸ்கின்னு வச்சுக்கோங்க. லெஜெண்டரியான கோடாரி ஸ்கின்னு இது வந்து பார்த்தே தெரியும்னு நினைக்கிறேன். பனி கொட்டிட்டு இருக்க மாதிரி பயமாக கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்டை பேஸ் பண்ணி இப்படி பனி கொட்டுற மாதிரி தான் விடுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவோ பண்டில் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. லெஜெண்டரியான பண்டில் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் 2 விதமான கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கேமில் தரக்கூடிய ஃப்ரீ லெஜெண்டரியான எக்ஸ்மெண்ட் இல்லையா, இந்த ஒரு கன்னோட பவர் என்ன டபுள் அக்யூரசி சிங்கிள் டேல் ஒரு ஸ்பீடு அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிச்சுன்னா இந்த ஒரு எக்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்டர்லாண்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பண்டில் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இது பார்த்தா லைக் அப்படி கரடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்டோட தலையை அப்படியே சிவி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை சொருவிட்டானுங்க. பார்த்தாயே எனக்கு அப்படி தான் தோணுச்சு டக்குன்னு பார்த்தோன்னே. இந்த டைம் பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்டை பேஸ் பண்ணி பேன்ஸ்க்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் லுக்குன்னு பார்க்குறது நல்லாவே விட்டுருக்காங்க. மான் தலையை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த இது கூட பார்த்தீங்கன்னா குளோவால்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மான் அப்படியே முன்னாடியே இருக்குது மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. பார்க்குறது நல்லாவே இருக்கு இல்லையா. எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே இது பனிக்கட்டியை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எமௌண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்படியே பனியில் குளிருதுப்பா போட்டு எடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது நெக்ஸ்ட் எமௌண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே M60 இருக்குமையா, அந்த ஒரு M60 பேஸ் பண்ணி வரக்கூடிய எமௌண்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈவோ எமௌண்ட்டாக தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஈவோ கன்று வரப்போன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு கண்ணை பேஸ் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே உங்கள் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா இந்த ஒரு எமௌண்ட்டை மறக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M60 வரப்போது அப்படின்ட்டுருங்க. இந்த ஒரு M60 பவர் டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ் அப்படின்ட்டுருந்தாங்க.
எல்லா இவோ ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் தான் மேக்ஸிமம் எழுவும். இந்த ஒரு ரிவார்ட்ஸை விட எனக்கு லஞ்சட்ரியான ரிவார்ட்ஸில் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பைக் ஸ்கின்னை எடுத்து வச்சிங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் டேமேஜ் வந்து ரிடிக்ஷன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் தராங்க அப்படின்ட்டு இருந்தால் அப்படியே பிளாக் கலரில் விட்டுருக்காங்க. அந்த எஃபெக்ட்டும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டிக்கு வந்து ஒரு ஸ்கின்னு தரான்னு வச்சிங்கன்னே அந்த ஒரு ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் அண்ட் கலர்லேயே விட்டுருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இல்லையா அந்த ஒரு காம்பினேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு அப்கமிங் வரக்கூடிய வென்ட்ரல் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.